கன்னிராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போட்டு விட்டு போறது, கல்யாணம் பண்ணிட்டு பிறந்த இடம் விட்டு வேற ஒரு இடம் போறது, திடீர்னு வேலைக்காக இன்னொரு இடம் மாறி போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இடமாற்றம் தவிர்க்க முடியாதது. ஆனால் அது முன்னேற்றமாக உங்களுக்கு அமையும் என்பதுல மாற்று கருத்தும் கிடையாது. கன்னிராசிக்காரங்க சிமெண்ட் விற்கிறவங்க, ஜல்லி விற்கிறவங்க, அப்புறம் மணல் விற்கிறவங்க, வீடு கட்டி கொடுக்குறவங்க, இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணத்தை பொருள் வாங்கிக்கிட்டு பணத்தை திருப்பி தரமாட்டாங்க, இல்லைன்னா லேட் பண்ணுவாங்க. பணம் வருவதில் கொஞ்சம் தடை அல்லது தாமதம் ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாமே நவம்பர் மாசத்துல சேர்ந்துரும். நவம்பர் மாசத்துக்கு மேல கன்னிராசிக்காரங்க முதலீடு செய்வதாக இருந்தா தாராளமா அப்ப செய்யலாம். இப்ப கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். செலவு வர்ற காலம், அதே நேரத்துல வீட்டுல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறதுனால கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் சில சில இடங்கள்ல எங்கேயாவது நெருக்கடிகளோ பிரச்சனைகளோ ஏற்படும் போது ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க மாற்றி அமைச்சிக்க முடியும். அந்த ஒரு குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட தேதி, இந்த மாதிரியை வச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். நான் உங்களுக்கு அதை சொல்றேன்.